அன்பான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த உலகத்தில் நாம் என்ன விதைத்தாலும் அது நம்மை வந்து அடைந்தே தீரும். நமக்கு அது அப்படியே திரும்பி வரும் என்பதற்கு நடப்பு உதாரணங்கள் நிறைய. அதிலே சமீபத்தில் அமெரிக்காவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான போராட்டங்கள், அரசுக்கு எதிரான போராட்டங்களே அதற்கு சாட்சி. என்ன நடந்தது? வினை விதைத்தவன் வினையை அறுத்தே ஆக வேண்டும். கடந்த 2025 டிசம்பர் தொடக்கத்திலே ஈரானிலே சில போராட்டங்கள் வெடித்தன. ஈரானுடைய பெரும்பான்மையான மக்கள் ஈரானுடைய எழுச்சிமிக்க ஆண்மையுள்ள அரசுக்கு சாதகமாக இருக்கிற பொழுது, ஒரு சில நாடோடிகள், ஒரு சில அரசுக்கு எதிரான சில மக்களை ஈரானுக்குள் ஊடுருவ விட்டதே அமெரிக்கா தான். அதை நிறைய பத்திரிகைகள் ஒத்துக்கொள்கின்றன. நான் அதை ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய பத்திரிகை, மொசாடினுடைய சதி இதில் இருந்தது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய பிரதமர்கள்ட்ட ஒரு வாக்குறுதியை சொல்கிறார். என்னென்னு சொன்னால், ஈரான் தான் நம்மை எதிர்க்கிறது. எத்தனையோ அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கிற பொழுது இஸ்ரேல் என்கிற ஆக்கிரமிப்பு நாட்டை எதிர்க்கின்ற துணிச்சல் மிக்க ஒரு நாடாக ஈரான் மட்டுமே இருக்கிறது. எனவே ஈரானை நேரடியாக எதிர்கொள்ள முடியாது, வெல்ல முடியாது. அதை வெல்ல வேண்டுமென்றால் நம்முடைய திட்டமே பெரும்பாலும் என்னென்னு சொன்னால், அந்த நாட்டுக்குள் பிளவை ஏற்படுத்துவோம். அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மொசாடுக்கு அந்த திறமை இருக்கிறது என்று அவர் சொன்னார். அவர் என்ன சொல்கிறார்? மொசாடுடைய ஏஜெண்டுகள் ஈரானுக்குள் நிறைய ஊடுருவி இருக்கிறார்கள், எல்லா துறைகளிலும் ஊடுருவி இருக்கிறார்கள். அவர்களை வைத்து அழகாக காயை நகர்த்தி அரசுக்கு எதிரான போராட்டங்களை என்னால் தூண்ட முடியும். அப்படி தூண்டிக் கொண்டிருக்கிற போது நீங்கள் போர் நடத்தி விடுங்கள், சுலபமாக ஈரானை வென்று விடலாம் என்று மொசாடினுடைய தலைவர் சொன்ன வாக்குமூலங்கள் நமக்கு பத்திரிகைகளிலே கிடைக்கிறது, ஆங்கில பத்திரிகைகள் கிடைக்கிறது. அப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து மொசாடுடைய துணையோடு ஈரானுக்குள் சில கலவரக்காரர்களை ஊடுருவ விட்டு அரசுக்கு எதிராக போராட வைத்தார்கள். அதை அவர்களே ஒப்புக்கொள்கிறார். ஆனால் என்ன ஆனது? அந்த போராட்டத்தை ஈரான் சுலபமாக அடக்கி மொசாடினுடைய உளவாளிகள் என்று சந்தேகப்படக்கூடிய அனைவரை பிடித்து அதை உறுதி செய்து நிறைய பேர் தூக்கிலிடப்பட்டார்கள். நாட்டினுடைய துரோகிகளுக்கு தூக்கு தண்டனையை ஈரான் வழங்கி கொண்டு இருக்கிறது. அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதையும் மீறி ஒரு கட்டத்திலே அமெரிக்காவுடைய அதிபர், இந்த போராட்டமெல்லாம் நமக்கு சாதகமாக இல்லை, நாம் நினைத்ததை வெல்ல முடியவில்லை, எனவே நேரடியாக போர் தொடுத்து விடலாம், ஈரானை ஒரு 3 நாட்களுக்குள் முடித்து விடலாம் என்றுதான் போர் தொடுத்தது. அநியாயமாக அங்கே இருக்கிற முக்கியமான தலைவர்களை மொசாடினுடைய துணையை கொண்டு அவர்கள் தூக்கினார்கள். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதற்கு பிறகு ஈரானுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய எழுச்சி வெகுண்டு எழுந்தனுடைய விளைவு இன்றைக்கு அடிக்கு மேல் அடி அமெரிக்காவுக்கு. வல்லரசு என்று மாறுதட்டி கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய ஆணவ திமிர் இன்றைக்கு அடக்கி ஒடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தொடர்ந்து பலமான அடிகள். அமெரிக்காவினுடைய முக்கியமான தளங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் அடி. அமெரிக்காவினுடைய ஒரு விமானம், அதை யாராலும் வெல்ல முடியாது என்று சொல்லப்பட்ட விமானத்தை தூளாக்கி இருக்கிறது ஈரான். தாட் என்கிற சிஸ்டம், அதே போல் ஏற்கனவே அயன்டோம் என்கிற சிஸ்டம் எல்லாம் தோல்வியுற்று பலகீனப்பட்டு போன கதைகளெல்லாம் நமக்கு தெரியும். எல்லா பத்திரிகைகளும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவினுடைய ஆணவ திமிர் அடக்கி ஒடுக்கப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் துவண்டு போயிருக்கிறார். அவ்வப்போது வாய்ச்சவடால்களை உளறி கொண்டிருந்தாலும் கூட அமெரிக்கா தோற்றுவிட்டது என்பதை அந்த நாட்டு மக்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு என்னென்னு சொன்னால், கடந்த ஒரு வார காலமாக, இந்த மார்ச் இறுதியிலிருந்து தொடங்கி ஒரு வார காலமாக அமெரிக்காவினுடைய நாட்டு மக்கள் லட்சக்கணக்கில், மில்லியன் கணக்கில் வீதிகளிலே திரண்டு பெரிய போராட்டத்தை அரசுக்கு எதிராக செய்கிறார்கள். நோ கிங்ஸ், மன்னர்கள் வேண்டாம் என்று முழக்கத்தோடு எழுச்சியோடு அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். காரணம், ட்ரம்பினுடைய அரசியல் சிந்தனை சரியில்லை, தேவையில்லாமல் மற்ற நாட்டுகள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார், அக்கிரமம் புரிகிறார். ஒரு இஸ்ரேல் என்கிற ஒரு குட்டி நாட்டுக்கு சாதகமாக அந்த பேச்சை கேட்டு சதியிலே மாட்டிக்கொண்டு அமெரிக்காவினுடைய வீரர்களை ஆயிரக்கணக்கிலே பலியாக்குகிறார் என்று சொல்லி மக்கள் உணர்ந்து கொண்டு, அமெரிக்காவினுடைய முன்னாள் இராணுவ அதிகாரி என்ன செய்கிறார்? தயவுசெய்து இந்த போரை நிறுத்துங்கள், தேவையில்லாமல் இந்த போரை அமெரிக்கா செய்கிறது என்று அவர் வெளிநடப்பு செய்கிறார், கொந்தளிக்கிறார், ஆர்ப்பாட்டம் செய்கிறார். மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். நீங்கள் ஒன்றை உணருங்கள் பெருமக்களே, நாம் ஈரானுக்கு எதிராக ஒரு மக்கள் திரளை உண்டாக்கலாம் என்று, கலகம் செய்யலாம் என்று முயற்சி செய்தது அமெரிக்கா. இன்றைக்கு அதைவிட பிரம்மாண்டமாக அமெரிக்காவின் தலையிலேயே அந்த போராட்டம் வெடித்திருக்கிறது. ஆக இந்த உலகத்தில் நாம் என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்தே ஆக வேண்டும் என்பதை ஒரு மாத காலத்திற்குள்ளேயே
இந்த உலகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலே நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. எல்லோருக்கும் நன்மை செய்து வாழ்ந்தால் அந்த நன்மை நமக்கு திரும்ப வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.